Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் டாபிக் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யூனிட் 1 சிபிசி போர்டு எக்ஸாமில் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காகவே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ பி அலர்ட், நல்லா லிசன் பண்ணுங்கள், நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். 4 மெயின் டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் ஆக்சஸ் மோட் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே தியரி ஓரியன்டான டாபிக்ஸை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் தான் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் பைனரி ஃபைல், சிஎஸ்வி ஃபைல்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி ப்ரோக்ராம்ஸ் நீங்களே எழுதலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ தியரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம்ஸை கிளியராக எழுத முடியும். டூ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல், அனதர் ஒன் பைனரி ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து ஹியூமனோட ரீட் பண்ண முடிய ஃபார்மேட், ரீடபிள் ஃபார்மேட், ரைட்? நம்ம ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் ASCII ஆர் யூனிகோட் கேரக்டர்ஸ் தான் அங்கே இருக்க ஃபார்மேட் எல்லாம் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த லைனில் ஒரு /n அப்படின்னு சொல்லி ஆட் ஆகும். அந்த /nோட மீனிங் என்ன அப்படின்னா EOL, எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ /n போட்டிருந்தா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும் அப்படின்றத கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணி சம் கண்டென்ட்டை இங்கே வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் ஃபைலில் இங்கே வந்து யூஸ்வலாகவே /nன்னு சொல்லி நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ஃபைல் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணிக்கிட்டே வரும். இப்படி ரீட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம எண்ட் ஆஃப் த ஃபைல் வந்தோடனே /n அப்படின்றத ரீட் பண்ணோடனேயும் கம்ப்யூட்டர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ நெக்ஸ்ட் லைனும் ரீட் பண்ணும்போது /n அப்படின்றத ரீட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். இதுதான் நார்மலாக EOL கேரக்டர் பண்ணுற ரோல். ஸோ இந்த /n அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கம்ப்யூட்டர் டிஃபால்ட்டாகவே அதுவே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கும். ரீட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் இப்படி தான் ரீட் பண்ணும் அப்படின்றது தான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் வந்து EOL கேரக்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த EOL கேரக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஒரு எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். டிஃபால்ட்டாகவே நியூ லைன் கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட விண்டோஸ் OSக்கு வந்து இருக்கும். ஸோ சம் OSSலாம் நம்மளுக்கு கேரேஜ் ரிட்டன் /r வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்டோராக இருக்கும். இல்லை போத்த காம்பினேஷனாக /r/nன்னு சொல்லி டெக்ஸ்ட் ஃபைலில் நியூ லைன் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது, ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் டெலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படி டைப் பண்ணுறோமோ அதே ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அது ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்ஸ்ட் ஃபைல்லாம் நம்ம ஃபைல் நேம் .txt அப்படின்னு சொல்கிற ஃபார்மெட்டில் இது ஸ்டோர் ஆகும். இதோட எக்ஸ்டென்ஷன் .txt. டெலிமீட்டர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டோக்கன்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். டெலிமீட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டோக்கன்ஸ், ரைட்? டெலிமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், பஞ்சுவேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் செப்பரேட்டர்ஸ்ன்னு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் மிடில் நான் ஒரு செப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ நான் நோட் பேடில் டைப் பண்ணுற ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில் நான் ஒரு டெலிமீட்டர் ஃபாலோ பண்ணுறேன். அந்த டெலிமீட்டர்ஸ் கமாஸாக இருக்கலாம், பைப்லைன் சிம்பிள்ஸாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், டாப் ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ என்ன டெலிமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது டெலிமீட்டர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன் 1ன்னு சொல்லி நான் ஒரு டாப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு வேர்ட் டைப் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் நேம் என்ன அப்படின்னா TSV, டாப் செப்பரேட்டர் வேல்யூ ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? அதே மாதிரி ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில நான் கமா யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது CSV ஃபைல்ஸ், கமா செப்பரேட்டர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் அதோட எக்ஸ்டென்ஷன் .txt, அந்த கமா செப்பரேட்டர் வேல்யூ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .csv. அப்போ டெக்ஸ்ட் ஃபைலில் .csvன்றது ஒன் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற சிம்பிள் ஸ்பேஸ்.
TSV ஃபைல் அப்படின்னா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில நம்ம கொடுக்குற டேப் செப்பரேட்டர் வேல்யூஸ். இங்கே நான் வந்து சிம்பிள்ஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம டேப் கீ மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணணும், ரைட்? CSV ஃபைல்ஸ் அப்படின்றப்போ கமா செப்பரேட்டர் வேல்யூஸ். இங்கே வந்து கமா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில கமா கொடுத்து தான் நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ கொரோனா கேட்ட கொஸ்டின் தான் MCQ கொஸ்டின். செட் ஆஃப் ஃபைல்ஸ் .ini ஃபைல்ஸ் டேஷ் கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலில் தான். இதில் ஒரு .rdf ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் தான். செகண்ட் டைப் பைனரி ஃபைல்ஸ், நாட் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். இந்த ஃபைல்ஸை நம்மளால் ரீட் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபைல்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜ், 0s and 1s மட்டும்தான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைல்ஸ், ரைட்? அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக தான் ஸ்டோர் ஆகும், ரைட்? இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க, ரைட்? இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா ஃபைல் நேம் கொடுத்து .dat அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். ஹியூமனால் ரீட் பண்ண முடியாத ஃபார்மேட்டில் இந்த ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபைல் ஓப்பனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மலாக இந்த கான்செப்டில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ரீடோ ரைட்டோ அப் பண்ணோ இந்த 3 ஒர்க்கை தான் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஃபைலை எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஃபார்மேட்டு. ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபைல் ஆப்ஜெக்ட் சொல்லலாம், ஃபைல் ஹேண்டில்னு சொல்லலாம். இந்த 2 நேமில் எந்த நேம் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது இந்த பிளேஸில் இருக்க வேல்யூஸை பற்றி தான் பேசுகிறாங்க. இதை வந்து நம்ம நார்மலாக பைத்தானில் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா வேரியபிள்னு சொல்லி படிச்சிருப்போம். இங்கே நம்ம ஃபைல் கான்செப்டை யூஸ் பண்ணுறனால இதை ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லை ஃபைல் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஓப்பன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு வித்தின் பேரந்தஸ்குள்ளே ஜஸ்ட்டு ஃபைல் நேம் கொடுக்கணும். அந்த ஃபைல் நேமும் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். வித் எக்ஸ்டென்ஷனோட நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். .txt டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தால் .txt கொடுக்கணும். டேட்டா ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா .dat அப்படின்ற மாதிரி ஃபைல் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம மோடும் சேர்த்து மென்ஷன் பண்ணலாம். கமா கொடுத்துட்டு மோடு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் மோடு இருக்குது. அந்த மோடு ரைட் அண்ட் அப் அண்ட் இந்த 3 மோடையும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்காக அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத கிளியராக கூட இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓப்பனிங் ஃபைல்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். வித்தவுட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ஜஸ்ட்டு ஃபைலை தானே ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல இந்த கான்செப்டில் நம்ம ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஓப்பன் கீவேர்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் கீவேர்டு கொடுத்து ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ப்ரோக்ராமோட எண்டில் நம்ம வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இதுவே நம்ம வித் அப்படின்னு சொல்லி கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆயிரும், ரைட்? இந்த விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது அதே அங்கே யூஸ் பண்ண அதே ஃபார்மேட்டு தான் இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பரந்தஸ்குள்ளே ஃபைல் நேமு, இந்த ஃபைல் நேம் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபைல் நேம் .txtன்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி மோடு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கமா கொடுத்து மென்ஷன் பண்ணணும். இங்கே asன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும் அண்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த கமாண்டுக்கு இந்த கமாண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரீவியஸாகவே மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுப்போம். பட் இங்கே asன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறோம். வித் அப்படின்ற கீவேர்டை பிகினிங்கில் மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பட் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது வித் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. Closing a files. Why we need to close the files? Do you have any idea? Yes. ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் லேபுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சிஸ்டமை சரௌண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸையும் கூட மேபி க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்? அதே சிஸ்டமில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண ஃபைலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல் நேமும் ஒரே மாதிரி ஃபைல் நேமாக இருக்கலாம், ஒரே மாதிரி ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், இல்லை கண்டென்ட் எல்லாமே அது வந்து ஒரே மாதிரி மிங்கிள் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை மிங்கிள் ஆகாமல் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸாக இருந்தாலும் நாட் அன் இஷ்யூ. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ஃபைல்ஸில் இருக்க கண்டென்ட் மேபி சேஞ்ச் ஆகலாம், இல்லை நம்ம ஃபைல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணால் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படின்னா தான் நம்மளோட டேட்டாஸும் லாஸ் ஆகாது, அவங்களோட டேட்டாஸும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனாகவே சொல்கிறாங்க. இது ஒரு குட் ஹேபிட் ஃபார் க்ளோசிங் யுவர்
ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ் ஆஃப்னு சொல்லி கொடுக்கணும். ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபைலை நம்ம எந்த லைனில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதே லைனுக்கு நேராக தான் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ரைட், த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஆக்சஸிங் மோடு இருக்குது. ரீட் மோட், ரைட் மோட், அப்பன் மோடுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பிளேஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுலேருந்து தான் டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஐ திங்க் நீங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களோட நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் இங்கே இந்த பிளேஸ்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர கான்செப்டை நீங்கள் நல்லா கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டாபிக் இம்பார்ட்டன்ட், கிளியராக லிசன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஆக்சஸிங் மோடு, ரீட் மோடை நம்ம ஆர்ன்னு சொல்லி சொல்லுவோம், ரைட் மோடை டபிள்யூ, அப்பன் மோடை ஏன்னு சொல்லி சொல்லுவோம். 3 டைப்ஸ் ஆஃப் மோடு தான் இருக்குது. இங்கே நான் டெக்ஸ்ட் ஃபைல் பைனரி ஃபைல்ஸுக்கு நம்ம மோடு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் ரீட் அண்ட் ரைட்டுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்கோ அந்த மெத்தட்ஸோட ரோடு, பைனரி ஃபைல்ஸில் ரீட் அண்ட் ரைட் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஃபைல்ஸோட ரோல், இதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட், மோடை நீங்கள் இந்த வீடியோஸ்லேயே ஃபுல்லாகவே லிசன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபைல் மோடு என்ன அப்படின்னா ரீட் மோடு. ரைட், ஆர்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ பைனரி ஃபைல் அப்படின்னா ஆருக்கு நியர்பை நெக்ஸ்ட் லைனில் ப்ரிஃபிக்ஸில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது பைனரி ஃபைல். ரைட், ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா ரீடு ஒன்லி மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும், ரீடு மட்டும்தான் பண்ணும். இது டிஃபால்ட் மோடாகவே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தோமா, அப்போது டிஃபால்ட்டாகவே இது என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரீட் மோடில் தான் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் கமா போட்டு ஆறுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் அது டிஃபால்ட் மோடாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 1 மார்க் கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் பைனரி ஃபைலில் டிஃபால்ட் மோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது ரீட் மோட். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி, அதர்வைஸ் பைத்தான் ரைஸ் IO எரர். கண்டிப்பாக ரீட் மோடில் இருக்கும் போது நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஃபைலே இல்லாமல் நம்ம ஃபைலை ரீட் பண்ண முடியாது. ஸோ ஃபைலே இல்லாமல் நீங்கள் ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் எரர் சொல்லும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் ஆர் இன்புட் அவுட்புட் எரர் அப்படின்ற மாதிரி எரரை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அப்போ ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ரீட் மோடில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மோட் ரைட் மோட். ரைட் மோடுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் டபிள்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், அதுவே பைனரி ஃபைலில் WBன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா ரைட் ஒன்லியை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். இஃப் த ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபைல் இஸ் கிரியேட்டட். இந்த இடத்துல நீங்கள் ரைட்டுக்கும் அப்பண்டுக்கும் ஒரு விஷயத்தை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸ்லேயும் கேட்கலாம். ரைட் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா அதுவே ஃபைல் நேமை நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேமை .txt கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அந்த ஃபைலோ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் எந்த ஃபைலில் எழுதியிருக்கீங்களோ அதே லொக்கேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் ஃபைலோ ஆர் பைனரி ஃபைல் ஆர் CSV ஃபைல் அந்த ஃபைல் நேமை உங்களுக்கு போட்டு ஒரு ஃபைலை அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த ரைட் மோட். ரைட், ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கொடுக்குற கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். மீன்ஸ் உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரங்கேட் பண்ணிடும். ட்ரங்கேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு பேப்பரில் நம்ம எழுதியிருக்க கண்டென்ட் எல்லாம் பென்சில்ஸ் எரேசர்ஸ் வச்சு நம்ம எழுதியிருக்கோம், அந்த எரேஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்க பேப்பர் தான் நம்மளுக்கு ரிமைனிங் கையில் இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன மீனிங் ட்ரங்கேட். அப்போ ஃபைல் உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் ட்ரங்கேட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுக்குற ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது ரைட் மோடு. அப்போ நீங்களே நல்லா தெரியும், அப்போது ஆல்ரெடி இருக்க டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுது. ரைட், அப்போ ரைட் மோடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். அப்பன் மோட் என்ன அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் ஏன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், பைனரி ஃபைலில் AB அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது அப்பன் ஒன்லியே தான் ப்ராசஸ் பண்ணும். நம்ம ரைட் மோடில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிடுதா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அப்பன் மோட். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபைல் அதுவே க்ரியேட் பண்ணிக்கிறோம், ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டை எரேஸ் பண்ணாது, அது எண்ட் ஆஃப் த ஃபைலில் போய் நம்ம கொடுக்குற ரிமைனிங் கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணிடும், ஆட் பண்ணிடும். ரைட், இதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்பன் மோட். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரைட் அண்ட் அப்பண்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஸோ இங்கே ரைட் என்ன பண்ணும் அப்படின்னா
ஃபைல் இல்லை அப்படின்னாலும் ஃபைல் க்ரியேட் பண்ணும், அப் அண்டும் ஃபைல் இல்லை அப்படின்னாலும் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணும். ரைட் ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற நியூ கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணோம். அப்பன் மோடு ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டை அப்படியே வச்சுட்டு எண்ட் ஆஃப் த லைன்ஸில் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஆட் ஆகும். இதுதான் ரைட் அண்ட் அப்பண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது 1 மார்க் கொஷினாகவும் கேட்கலாம் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம். நான் எனக்கு 2 ஒர்க்குமே நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் என்னோடய ஃபைல்ஸில். ரைட், தனியாக ரைட் டு ரீடு அப்பண்டுன்ற ப்ராசஸ் பண்ணாமல் ரைட் டு ரீடும் பண்ண போகிறேன் என்னோடய ஃபைலை. ரைட், அப்போது ரைட் டு ரீடும் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது R+ அப்படின்னா நம்ம ரைட் அண்ட் ரீட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ரைட், பைனரி ஃபைலில் RB+ன்னு கொடுப்போம், இல்லை R+Bன்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணலாம். அப்போது இங்கே ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை ரைட் பண்ண போகிறோம். ஆர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபைல் மஸ்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும், இல்லைன்னா எரர் சொல்லும். ரைட், போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ரைட், அதே மாதிரி W+ அப்படின்னா என்னென்னா ரைட் அண்ட் ரீடை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பைனரி ஃபைலில் RB+, R+B அப்படின்னு சொல்லி நம்ம கூட மென்ஷன் பண்ணலாம். ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபைல் க்ரியேட் பண்ணிடும். ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க பாஸ்ட் டேட்டாஸை எரேஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற நியூ டேட்டாஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த இடத்துல நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி தான் அப்பன் மோடும் A+ன்னு சொல்லி டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் கொடுப்போம், AB+ ஆர் A+Bன்னு சொல்லி பைனரி ஃபைல்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். இதுவுமே ரைட் அண்ட் ரீடை வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். சேம் தான், ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்குற கண்டென்ட்டை எண்ட் ஆஃப் த லைனில் போய் ஆட் பண்ணிடும் A+.